வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். துப்பாக்கி, விஸ்வரூபம், கடல், ஆதிபகவன், மடிசார் மாவி, மெட்ராஸ் கஃபே, தலைவா, இந்த வரிசையில் மற்றொரு படமும் சேர்ந்திருக்கிறது. அதுதான் சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய நவீன சரஸ்வதி சபதம். இந்த படத்தை தடை செய்ய வேண்டும். இது இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துகிறது, இந்து கடவுள்களை தவறாக சித்தரிக்கிறது என்று சில அமைப்புகள் போர்க்கொடி எழுப்பியுள்ளன. இந்த ஒரு வருஷத்துல இதற்கு முன்பாக குறிப்பிட்ட இந்த படங்கள், இதற்கு முன்பாக பல்வேறு படங்கள் இது போன்ற சர்ச்சைகள்ல சிக்கி இருக்கின்றன. இது எதை வெளிப்படுத்துகிறது? இவற்றை, இந்த தடை கோருவதை கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலாக பார்க்க வேண்டுமா, இல்ல சென்சிட்டிவான விஷயங்களை திரைப்படைப்பாளிகள் அவ்வளவு சென்சிட்டிவாக அணுகாததன் விளைவுதானா இந்த போராட்டங்கள்? இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். சமீப காலமாக திரைப்படங்களில் இந்து கடவுள்களை இழிவாக சித்தரிக்கும் போக்கு அதிகரித்து வருகின்றன என தொடர்ந்து இந்து இயக்கங்கள் புகார்கள் கூறியும் போராட்டம் நடத்தியும் வருகின்றன. முன்பெல்லாம் அருட்செல்வர் ஏபி நாகராஜன் போன்றவர்களால் இந்து மத புராணங்களை விளக்கும் மக்கள் வரவேற்பையும் மதிப்பையும் பெற்ற பல படங்கள் வெளிவந்தன. அவரால் எடுக்கப்பட்ட திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற திரைப்படங்கள் அதே தலைப்பில் தற்போதும் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆனால் இவை மிக பொறுப்பற்ற முறையில் நகைச்சுவை என்ற பெயரில் சித்தரிக்கப்படுகிறது என்பது இந்து மத உணர்வாளர்கள் பெரும்பாலானோரின் கருத்தாகும். சமீபத்தில் வெளிவந்துள்ள நவீன சரஸ்வதி சபதம் படத்தில் இந்துக்களின் முழுமுதற் கடவுளாக போற்றப்படும் விநாயகர் டிஸ்கோ டான்ஸ் ஆடுவது போலவும், சிவபெருமான் கவர்ச்சி பாடல்களை விரும்பி பார்ப்பவராகவும், செக்ஸ் மருத்துவரின் ஆலோசனை நிகழ்ச்சியை பார்ப்பவராகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் என சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாரத மக்கள் கட்சி புகார் தந்துள்ளது. தங்களை படைத்தவரும் வாழ்விப்பவருமாக இந்துக்கள் நம்பி புனிதமாக வழிபடும் கடவுளர்களை மனம் போன போக்கில் கமர்ஷியல் நோக்கில் திரைப்படங்களில் கையாள்வது இந்துக்களின் மனதை புண்படுத்துகிறது. இது திரைப்படத்துறையில் உள்ளவர்களின் கற்பனை வறட்சியை மட்டுமல்ல, காமன் சென்ஸையுமே கூட கேள்விக்குள்ளாக்குகிறது என்பது இந்து மத நம்பிக்கை பற்று கொண்டவர்களின் கருத்து. ஆனால் மனிதன் தான் எப்படி வாழ்கிறானோ அப்படியே கடவுளையும் சித்தரித்தே பழக்கப்பட்டவன். தான் குடிக்கும் பாலையும் தேனையும் மட்டுமல்ல, சாராயத்தையும் மாமிசத்தையும் கூட கடவுளுக்கு படைப்பவன். தன்னை போலவே விருப்பு வெறுப்பு கொண்டவராக கடவுளை எண்ணியே அக்காலத்தில் புராணங்களையும் உருவாக்கினான். எனவே இதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்பது மற்றொரு பார்வை. ஆனபோதிலும் இறை நம்பிக்கையை மனிதகுல வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் வக்கரத்திற்கு பயன்படுத்துவதா? இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க, இது போன்ற தடை கோருதல் என்பது கருத்து சுதந்திரத்துக்கு தொடர்ந்து விடப்படும் சவாலா, அல்ல சென்சிட்டிவான உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அலட்சியப்படுத்தப்படுகின்றனவா என்ற கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் அரங்கத்தில் திரைத்துறையை சேர்ந்த முன்னணி ஸ்டண்ட் மாஸ்டர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரைத்துறை விமர்சகர் திரு சுபகுணராஜன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அது மட்டுமல்லாது இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் நம்முடைய இணைகிறார். நான் திரு அர்ஜுன் சம்பத் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த படத்தை நீங்க எதிர்க்கிறீங்க, அல்ல இந்த படத்துக்கான தடை கோரும் விஷயத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு. எதற்காக? சரஸ்வதி சபதம் என்கிற திரைப்படம் தமிழ் திரையுலக வரலாற்றிலே ஒரு மாபெரும் காவியம். அருட்செல்வர் ஏபி நாகராஜன் தயாரிப்பிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து கல்வியா செல்வமா வீரமா என்று மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை ஆன்மீக ரீதியாக வழங்கிய ஒரு அற்புத திரைப்படம். இந்த இப்ப சமீபத்தில் இவங்க எடுத்திருக்கிற இந்த நவீன சரஸ்வதியின் சபதம் என்கிற திரைப்படத்திற்கு இந்த டைட்டிலை பயன்படுத்துறதே இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. இப்ப திருவிளையாடல் அப்படின்னு சொன்னாலே அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஏபி நாகராஜன் இவங்க தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. சரஸ்வதி சபதம் என்று சொன்னாலே இவர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். இந்த திருவிளையாடல் போன்ற படங்கள், சரஸ்வதி சபதம் போன்ற படங்கள் தமிழக மக்கள் மத்தியிலே சமய உணர்வை, தமிழ் உணர்வை, கலை பண்பாட்டு உணர்வை வளர்த்து எடுத்தன. இப்ப அந்த தலைப்புகள் அப்படி பிரபலமான அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் திரு சம்பத், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு கூடாதுன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? இந்த படம் வந்து தவறாதான் சித்தரிச்சுக்கோ அப்படின்னு எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? சரஸ்வதி சபதம் சொன்னாலே அருட்செல்வர் அவர் நம்முடைய ஏபி நாகராஜன் அவர்களும்
நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் தான். இப்ப அந்த தலைப்பு மூலமா சொல்லப்பட்ட மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்பது வேறு. ஆனால் இப்பொழுது சரஸ்வதி சபதம் என்கிற பெயரில் இவர்கள் ஒரு சாராய கடைக்கு போகும் வழி, அதாவது ஒரு விண்கலத்துல செவ்வாய் கிரகத்துல அந்த இடத்துல டாஸ்மாக் கடைக்கு போகும் வழின்னு தான் அவங்க அந்த பட பூஜை போட்ட போது விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. சரஸ்வதி சபதம் படத்துல இருந்த விஷயம் வேற, இதுல இருந்த விஷயம் வேற. மக்கள் ஒரு டாஸ்மாக் கடையோட சம்பந்தப்படுத்தக்கூடிய இதை பார்த்தோன்னே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இது நிச்சயமாக நமக்கு எதிரான ஒரு வக்கிர உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையப் போகிறது. இதற்கு நாம இப்படி ஒரு தலைப்பு வைத்ததை நாம் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதே இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் இது நவீன சரஸ்வதி சபதம்னு வந்துவிட்டது. இப்ப படத்துடைய கண்டென்ட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆட்சேபனைகள் வந்த பிறகுதான் அவங்க நவீன சரஸ்வதி சபதம் அது பேரை மாத்தினாங்க. அப்புறம் அந்த நவீன சரஸ்வதி சபதம் பேரை மாத்தின பிறகு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அமைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நீங்க துவக்க உரையில சொன்னது போல மிக மோசமாக இந்து கடவுளை சித்தரித்து அவர்கள் அந்த காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள், வசனங்களை அமைத்திருக்கிறார்கள், கதைகளை அமைத்திருக்கிறார்கள். நான் கேட்பது என்னவென்றால், எங்கேயோ ஒரு படம் யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு அமெரிக்கால, இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம் ஒரு படம். அது ஒண்ணு எங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கதவசனம் எழுதி நம்முடைய இன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மா நடிச்ச படம் இல்ல. தமிழ்நாட்டுக்கும் அந்த படத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே அந்த படம் வெளியிடுவதற்கு முன்பாக யூடியூப்ல வெளியிட்டதுக்காக இந்தியா முழுக்க இங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் மவுண்ட் ரோட்ல 3 நாள் அதை அப்படியே சென்னையை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அமெரிக்க தூதரத்தை தாக்குனாங்க. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இஸ்லாமிய அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த படத்தை தடை பண்ணாங்க. ஆனா இந்து கடவுள்னா கேட்பதற்கு நாதி இல்ல, யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இந்த நிலை இருக்கு பாருங்க. நீங்கள் சொல்வதா நான் புரிஞ்சுக்கலாமான்னு தெரியல. ரைட், உங்களுடைய வாதம் புரிந்து கொள்ளக்கூடியது. நான் திரு சுபகுணராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இந்த படத்தை பார்த்திருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்து கடவுள்களை மோசமா சித்தரிச்சிருக்காங்க, காமெடியா சித்தரிச்சிருக்காங்க, இதே காரணங்களை சுட்டி காட்டி தான் தடை கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த இல்ல, முதல்ல எந்த விதமான படைப்புகளையும் தடை செய்ய சொல்றதே ஒரு மோசமான அரசியல். அரசியல்ல இந்து மக்கள் கட்சி இதை சொன்னாலும் சரி, அது இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் எந்த விதமான கலைப்படைப்புனாக்க அது கலைப்படைப்பா இல்ல, மோசமா இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த தளத்துல. ஆனா எந்த விதமான சினிமாவையும் தடை செய்ய சொல்றதுன்றதே முதல்ல ஒரு மோசமான அரசியல்ன்றதுதான் எங்களுடைய முதல் நிலைப்பாடு. அடுத்தது கடவுளர் சித்தரிப்புன்றது தமிழ் சமூகத்துல, குறிப்பா இந்திய சமூகத்துல, அதுல இன்னும் குறிப்பா தமிழ் சமூகத்துல பல ரூபத்துல நடந்திருக்குது. இப்ப இது ஒன்னும் ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. அவர் ஐயா சொல்றாரு சரஸ்வதி சபதம்ன்றதே எந்த புராணத்திலையும் இருக்கிற ஒரு செய்தி கிடையாது. அது ஒரு கற்பனையாக மங்களா உருவாக்கிக்கிட்டானா நல்ல விஷயம் தான், நம்ம ஒன்னும் அதை தப்புன்னு சொல்லி சொல்லல. அது ஒரு காலகட்டத்துக்கு அந்த மாதிரி சிந்திச்சு அது மாதிரி ஒண்ணு உருவாக்குனாங்கன்னா இந்த காலத்துக்கு அந்த பேரை இந்த படத்துக்கு வைப்பதா, அப்படிப்பட்ட படத்தோட பேரை இந்த படத்துக்கு வைப்பதா? முதல்ல அந்த மேல் கீழ் என்ன சார், அதாவது ஒன்னு மேல் ஒன்னு கீழ் அப்படின்னு பார்க்கவே முடியாது. காலம் ஒரு படைப்பு எப்படி உருவாகணும்ன்றத நிர்ணயிக்கிறது காலம். காலம்னா அதுக்காக இது மோசமா எடுக்கணும்ன்றத நான் ஆதரிக்கணும். இல்லாட்டி இந்த படம் உன்னதமான காவியம், அந்த சரஸ்வதி சபதத்தோட கம்பேர் பண்ணாங்க, இதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. ஆனா ஒவ்வொரு காலமும் ஒரு விதமான படைப்புகளை உருவாக்கும். அந்த படைப்புகளை நம்ம அதனுடைய தளத்துல வச்சுதான் இது பண்ணணுமே ஒழிஞ்சு பழைய படத்துல வச்ச பேரை இங்க வைக்க கூடாதுன்றதும், அது உன்னதமான படம், இது ரொம்ப மோசமான படம், அப்படி பல படங்கள் ஒரே பேரை ஷேர் பண்ணி வந்திருக்கு. இந்த நிலையில இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் கே சந்துரு நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். இந்த சர்ச்சைகளை நீங்க அறிவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். தடை கோரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த படத்துடைய டைட்டிலுக்கு வந்த சர்ச்சை போக இந்த படத்துல இந்து கடவுள்கள் மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க சந்துரு? இல்ல சார், இது என்னன்னா இந்த படத்தோட கான்செப்டே இந்த படத்தோட மெயின் கருத்தே ஒரு 3 நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்னு குடி, மதுனால இன்னைக்கு இளைய சமுதாயம் எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ரத்த தானம் பத்திய ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு. அப்புறம் இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் பண்ணா நம்மளுக்கு லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் விஷயமே இருக்கும். அந்த கதையே மெயினா டிராவல் ஆகும். சோ இன்னைக்கு கடவுள் ஒரு சின்ன சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாருன்னா என்ன வேலை சொல்லுவாரு அப்படிங்கறத ஒரு கற்பனையா சொன்ன விஷயம் தான் இது. இதுல யாரையும் நம்ம
இழிவுபடுத்துறதுக்கோ இல்ல வந்து கிண்டல் பண்றதோ அந்த மாதிரியான தாட் எதுவுமே இதுல கிடையாது. அதெல்லாம் சரி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, புனிதமான கடவுளை இந்த கக்னம் ஸ்டைல் டான்ஸ் ஆடுற மாதிரியும் இல்ல மற்றபடி ஐபேட் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுறது, பீட்டர்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து மையப்படுத்தி படம் எடுத்திருப்பதனால இது கிண்டல் பண்ற மாதிரி இருக்க கடவுள்களை, பலர் வணங்கக்கூடிய கடவுள்களை இப்படி கிண்டல் செய்வதா? இல்ல, கண்டிப்பா அப்படி கிடையாது. அதாவது இப்ப நானே கோயிலுக்கு போறேன், நானும் ஹிந்து தான், கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிடுறோம் தான். அப்படி நினைச்சதும் கிடையாது. இப்ப நீங்க நவராத்திரி கொலு பொம்மை பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க நிறைய கடவுளை நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து டிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்மளே பார்த்திருப்போம். ஒரு சின்ன கற்பனை அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சொல்லும் போது வந்து நம்ம அதே 60ல இருந்த மாதிரி காலகட்டத்துல இருந்த மாதிரியே வந்து நம்ம இன்னைக்கு 2013 கொஞ்சம் மாடர்னா இருக்கு. இன்னைக்கு இப்படி சொன்னா நல்லா இருக்கும், ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ரீச் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான், அதுக்காக ஒரு சின்ன ஒரு காமிக்கல் எலிமெண்ட் தான். ரைட். இந்த நிலையில நான் திரு ஜாகுவார் தங்கம் தொடர்ந்து அழைப்பில் இணைந்திருங்க. நான் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். திரு ஜாகுவார் தங்கம், நீங்களும் ஒரு திரைப்படைப்பாளி. ரெண்டு பக்கம் சொல்லப்படுது. ஒரு பக்கம் எதவனா வச்சு பண்ணுங்க, புனிதமான கடவுளை இப்படி காட்டுவதா அப்படின்னும், இல்ல இது திரைப்படைப்பு அப்படி எதுவும் காட்டப்படல அப்படின்னு இயக்குனர் சொல்ல, திரைப்படைப்பு அது படைப்பாளியுடைய சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இத? இல்ல, படைப்பாளிக்கு சுதந்திரம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து பெரும்பான்மையான மக்கள் அதை நம்புறோம். ஒரு பூஜை பண்றது அதெல்லாம் நம்புறோம். இப்போ அவங்க ஐயா சொன்ன மாதிரி வந்து சரஸ்வதி சபதம் பழைய படம் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு திருப்தியா இருக்கும். வீட்டுக்கு வந்தாக்க நம்ம சாமியை கும்பிடணும், சுத்தமா இருக்கணும், நல்லவனா இருக்கணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி KR விஜயா அவங்க எல்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது விரதம் இருப்பாங்க, சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிடாம மார்னிங் சாப்பிட்டு அதோட இரவு தான் சாப்பிடுவாங்களாம். அவ்வளவு சுத்த பத்தமா இருந்து அந்த படங்கள் நடிப்பாங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஆனா இப்ப வந்து இப்ப ஒரு இந்துங்கிறதுக்காக இந்து சாமியை கிண்டல் பண்றதோ இல்ல வந்து அது வந்து நீங்க சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடுறதோ, இந்து சாமிக்கு பீட்டருங்கிற பெயர் வைக்கிறதோ எல்லாம் அல்லாங்கிற பேர் இல்ல, பீட்டர் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. அதான் அது வந்து நம்மளே தரம் தாத்துக்கிறதா, நம்ம அம்மா அப்பா நம்மளே காரி துப்புறதாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க இதே வந்து வேற ஒரு அவங்க இதுல டியூப்ல வந்திருக்காங்கன்ட்டு இன்னைக்கு வந்து அண்ணா சிலையை வழிமறிச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு இல்லையா? நமக்கு இந்தியாவில ரிலீஸ் ஆகல, அதுக்கே அப்படி பண்ணாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் சாமிகளை ரொம்ப கேவலமாவும் இது மாதிரி பண்றது நிச்சயமா நான் வந்து பயங்கர வெறுக்கிறேன். அவங்க தடை போடுறது சரின்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு திரைப்படைப்பாளி, ஒரு பல பேரோட உழைப்புல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தை சென்சார் போர்டு அனுமதித்து இருக்கக்கூடிய ஒரு படத்தை தடை போடணுங்கிறாங்க, அது சரிங்கிறீங்களா? சென்சார் போர்டு நாயினா சென்சார் கட்டு, பருப்புனா சென்சார் கட்டு, பருப்புன்னு சொல்லக்கூடாது, சென்சார் கட் பண்றாங்க. இந்த மாதிரி இந்து மதத்தை மற்றவங்க புண்படுமோ அப்படிங்கிற ஒரு இது எதன் அடிப்படையில் இது புண்படுத்துது அப்படிங்கிறீங்க? நீங்களே முதல் கேள்வி கேட்கணும் போனீங்க. டான்ஸ் ஆடுறாரு விநாயகர், கொழுக்கட்டையை சாப்பிட்டுக்கிட்டே வந்து ட்ரெட்மில்ல போறாரு அப்படிலாம் அவ்வளவு மோசமான விஷயமா? இல்ல கொழுக்கட்டை சாப்பிடுறது மோசமான விஷயமா? இல்ல நடனம் ஆடாத கடவுள்கள் உண்டா? நடராஜனே டான்ஸ் ஆடுறாரு, இவர் வந்து ட்ரெட்மில்ல ஆடிக்கிட்டு இருக்காருங்கிறது தானே இப்ப நமக்கு பிரச்சனை. சாராயம் குடிக்கிறாங்க நிறைய. விஸ்வரூபம் படத்துக்கு தடை கேட்டதை நீங்க சரிங்கிறீங்களா திரு அர்ஜுன் சம்பத்? விஸ்வரூபம் படத்துக்கு தடை கேட்டாங்க, அது நியாயமா வைக்கப்பட்ட கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களா? படத்துக்கு அவர்கள் தடை கேட்டது இருக்கு இல்லைங்களா, அவங்க மத உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம், இந்த நீதிமன்றம், சென்சார் எல்லாம் செவிசாய்க்குது. எங்களுடைய உணர்வுகள் புண்படுகிறது. அப்படி தடை கோருவது சரிதான் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க நீங்க? விஸ்வரூபம் படத்துக்கு தடை கோரியது சரியே அப்படிங்கிறது அர்ஜுன் சம்பத்துடைய கூற்று, அப்படி புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக தப்பான எதுவுமே கிடையாது. தடை இல்லாத போது இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுத்து விஸ்வரூபத்துல அப்படி தப்பான எதுவுமே கிடையாது. இந்த படத்துல தப்பான அவங்களுக்கு இது தப்பாப்படுது, இவங்களுக்கு இது தப்பாப்படுது, இன்னொருத்தருக்கு தப்பா பேரை வச்சு மதத்தை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து சாமியே கிண்டல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல. நான் என்ன படம் பார்க்கல, அதனால தான் இல்ல படம் பார்க்காம நீங்க விமர்சனம் படிச்சேன். சார் இப்ப பேசும்போதே முதல்ல சொன்னதை வச்சு நான் சொன்னேன். வைக்கப்பட்ட ஒரு வாதங்கள் வைக்கப்படுது. திரு அர்ஜுன் சம்பத், நீங்க படம் பார்த்துட்டீங்களா? விமர்சனத்தை பார்த்தேன், அது என்னுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அளவில் இல்ல. படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்களா?
பாத்துட்டேன் சார், பாத்துட்டேன். மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து விவாதிப்போம். இது கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலா, தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இது போன்று தடை கேட்கக்கூடிய படங்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே வருகிறது. குறிப்பாக இந்த கடந்த ஓராண்டுல இந்த பட்டியல் அப்படிங்கிறது நீண்ட பட்டியலாக இருக்கிறது. இது மேலும் தொடருமா? இதற்கான தீர்வு என்ன? நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படம் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறது, ஆகையினால தடை செய் அப்படின்னு சில அமைப்புகள் கோரிக்கை விடுக்கிறார்கள். பல்வேறு படங்கள் இது போன்ற சர்ச்சைகள்ல இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே சிக்கி இருக்கிறது. துப்பாக்கி, விஸ்வரூபம், கடல், ஆதிபகவன், மடிசார் மாமி, மெட்ராஸ் கேஃபே, தலைவா அப்படின்னு அந்த வரிசையில இந்த படமும் இணைகிறது. சமீபத்தில் இது போன்ற சர்ச்சைகள் எழ காரணம் என்ன? சென்சிட்டிவான விஷயங்கள் இன்னும் கூடுதல் கவனத்தோடு அணுகப்பட வேண்டுமா? அது அணுகப்படாத விளைவுதான் இந்த சர்ச்சைகளா, அல்ல கருத்து சுதந்திரத்துக்கு தொடர்ந்து சவால் விடப்படுகிறதா என்று கேட்கிறோம். நேயர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். SMS வாயிலாக, குறுஞ்செய்தி வாயிலாக உங்களுடைய பார்வைகளை தொடர்ந்து பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் திரைத்துறையை சேர்ந்து திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரை விமர்சகர் திரு சுபகுணராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சந்துரு அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இந்த படத்துடைய டைட்டில் பத்தி சொன்னீங்க, அதுவே எங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொன்னீங்க திரு அர்ஜுன் சம்பத். இந்த படத்துல என்ன விஷயத்தை எதிர்க்கிறீங்க? இது புண்படுது, இதனால பிரச்சனை அப்படின்னு மேலும் டீடைல் சொல்லுங்க. அந்த இயக்குனர் கிட்டையும் கேட்கிறேன் அதை பத்தி. திரு அர்ஜுன் சம்பத் சார், அதாவது இந்த திரைப்படத்துல நாளும் சிவபெருமானை வழிபடுகின்ற சிவபக்தர்களின் மனது புண்படக்கூடிய வகையில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி? சிவசிவா, பஞ்சாட்சரம், இதையெல்லாம் சைவ சமயத்தினுடைய உயிர் மூச்சு. நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து செல்போன்ல பேசுற மாதிரி, அது ஏதோ அவங்க நீங்க அந்த காட்சி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் இந்த நவீன தொழில்நுட்பத்தை இறைவன் பயன்படுத்துற மாதிரி காட்சிகள் இருக்க கூடாதா? செல்போன் பயன்படுத்துற மாதிரி பிள்ளையார் சிலைகள், பிள்ளையார் சொத்திரி ஊர்வலங்கள்ல பயன்படுத்தப்படுது. பிள்ளையார் கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான இதை கொலு பொம்மைகள் பார்க்க முடியுது. அப்ப சிவபெருமான் கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடாதா, ஐபேட் பயன்படுத்தக்கூடாதா, செல்போன் பயன்படுத்தக்கூடாதா? அதுல என்ன புண்படுது உங்களுடைய மனது? சிவபெருமான் கம்ப்யூட்டர் பயன்படுத்திட்டோம், ஐபேட பயன்படுத்திட்டுங்க. ஆனா இந்த பீட்டர் விடுறதுன்னு பேசுறது, பொண்ணுங்க மத்தியில் அவங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி பேசுறது, எங்க வருது? அப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம் என்கிற அந்த மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மோசமானது. தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க திரு அர்ஜுன் சம்பத். ரைட். அதாவது அந்த படத்துல அவர்கள் நடிகர்கள் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காட்சி அமைப்பு விதம் அனைத்துமே முழுமையாக எங்களுடைய இறை நம்பிக்கை, வழிபாட்டை, பக்தியை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த படத்தை பார்க்கிற பொழுது எங்கள் மனதிலே தோன்றிய உணர்வு. நான் அதை சந்துரு கிட்ட எடுத்துட்டு போறேன். அவங்க மாத்திக்கணும். டாவின்சி கோடுன்னு ஒரு திரைப்படம், அதுல ஏதோ இயேசுநாதரை பத்தி என்னவோ எடுத்துட்டாங்க. அது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த படத்தை அந்த மத தலைவர்கிட்ட போட்டு காட்டினாங்க. அவங்க அந்த உச்ச நீதிமன்றமே அதுக்கு அனுமதி கொடுத்தது. நீதிமன்றம் இப்ப விஸ்வரூபம் படம் அனுமதி கொடுத்தது. ஆனாலும் அந்த அரசாங்கம் அதை திரையிட முயற்சி பண்ணும்போது பாதுகாப்பு கொடுக்க முடியல. நாங்க என்ன காரணம் என்ன சொன்னா, அர்ஜுன் சம்பத் நினைக்கிறீங்களா? ஒரு படம் வைரமுத்து காட்டிட்டு இந்த படம் போயிருக்கோம், திரையில வந்திருக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, எங்கிட்ட காட்டணுங்க அவசியம் இல்ல. ஆனால் அவர்கள் கருத்து சுதந்திரம், படைப்பு என்கிற பேர்வையிலே இந்து கடவுள்களை மட்டுமே குறிவைத்து இழிவுபடுத்தப்படுவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நான் சந்துரு கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய நோக்கம் இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறதா சந்துரு? நிச்சயமா இல்ல. ஏன்னா நானே ஒரு இந்து, அதான் நான் முன்னாடியே சொன்னேன். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யாரையும் இழிவுபடுத்தணும் இல்ல கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இதுல 1% கூட கிடையாது. நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம கொலு பொம்மையில பாக்குறோம், பிள்ளையார் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. இன்னைக்கு கொஞ்சம் மாடர்னா ஒரு விஷயம் காட்டும் போது ஒரு சின்ன ஒரு கடவுள் ஐபோன் யூஸ் பண்றாருங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான வழியில நம்ம ஒரு மெசேஜ் சொல்றோம், அவ்வளவுதான். அது அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். இதுல மாறா தமிழ் கடவுளாகிய முருகன் பீட்டர் விடலாமா அப்படிங்கிற மாதிரியான டயலாக் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே. கடவுள்களுக்குள்ள கிண்டல் இப்ப இன்னைக்கு நடைமுறையில ஒரு சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துறது போல கிண்டலை எல்லாம் வல்ல இறைவன் செய்யற மாதிரி காட்டும் பொழுது அத இறைவனை வணங்கக்கூடியவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்குங்கிறது அவருடைய வாதம். இல்ல, எனக்கு அப்படி நீங்க சொல்ற, அதாவது கடவுள் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே. நம்ம
நம்மளோட கற்பனை தான், ஒரு சின்ன கற்பனை தான். அவங்க ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் கடவுளான நீ வந்து ஆங்கிலத்துல இப்படி பேசலாமா அப்படிங்கறதான் விஷயமா சொல்லுவாங்க. ரைட், புண்படுத்துறதல்ல நோக்கம் அப்படிங்கிறாரு, அது ஆமோதிக்கிறீங்களா திரு? அதாவது இந்த படத்தையும் நான் பார்த்ததுனால சொல்றேன், புண்படுத்துறது நோக்கம் மட்டும் இல்ல, அதுல உண்மையாவே புண்படுத்துற மாதிரி ஒரு பெரிய காட்சிகளும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து கடவுள் சித்தரிப்புன்றது காலங்காலமா வந்து இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். அது ஒன்றும் வந்து கடவுள் சித்தரிப்புன்றது நம்மளுக்கு உண்மையாவே இன்னும் சொல்லணும்னா ஒரு விமர்சகனா நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுளை நம்மளை ரொம்ப நெருக்கமா நம்மளுக்கு அணுக்கமா கொண்டு வர்றதே கடவுளை மனித ரூபத்துல சித்தரிக்கிறது தான். தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் மட்டும்தான் இது சாத்தியம். இஸ்லாமிய உலகத்திலையும் இல்லாட்டி கிறிஸ்தவ உலகத்திலையும் வந்து ரூப வழிபாடு கிடையாதுன்னும் போது வந்து உருவ வழிபாடு இருக்கிற நம்ம சமூகத்தில் ஒன்ன செய்யறோம். ரொம்ப உச்சபட்சமா ரொம்ப அற்புதமான காட்சின்னு சொல்லப்படுற தர்மியும் சிவபெருமானும் வர்ற காட்சியில திருவிளையாடல் சினிமாவில் அந்த தர்மி வந்து சிவபெருமான கிண்டலாவே நிறைய கேள்வி கேட்பாரு. உண்மையாவே எங்க இருப்பீங்க, எப்ப எல்லா இடத்துலயும் இருப்பீங்களா, ஓஹோ இருக்கிறதுக்கு இடமே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன், அந்த காட்சியில நகைச்சுவை கருதி வச்சிருக்கிறது அற்புதமான திருமுக பாத்திரத்தை காட்சியாக அமைத்திருந்தார்கள். திருவிளையாடல் படத்திலே மிக அற்புதமாக அதுல வந்து நாங்க எங்களுடைய மனம் புண்படும் முறையில் மேலும் எங்கள் மனதை செம்மப்படுத்தக்கூடிய பக்தர்களிடையே வரவேற்பை ஏற்படுத்தக்கூடிய படம். ஆனா இவர் வந்து மனிதரா சித்தரிக்கிறதுனா ஒரு முறை இருக்கு சார். இது மாதிரி எல்லா கடவுளையும் சித்தரிக்க முடியுமா? ஏசுநாவலை இப்படி சித்தரிக்க முடியுமா? டாவின்சி கோடுன்னு ஒரு திரைப்படம்ங்க, அது என்ன நடந்ததுன்னே தெரியாது, இந்தியாவில் தடை வச்சுட்டாங்க. சல்மான் ருஷ்டி எங்கேயோ ஒரு புத்தகம் எழுதினாரு, படிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் தடை வச்சுட்டாங்க. ஏன் சார் நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது ஒரு சின்ன அடிப்படையா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அது ஒரு அரசியல் கருத்தாக இதெல்லாம் பாக்குறதுன்றதே முதல்ல வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு பொறுப்பான நடவடிக்கையே கிடையாது. அது நீங்க சொன்னது மாதிரி இவ்வளவு பெரிய பட்டியலா வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இதெல்லாம் புண்படுத்துது, அது தவறா சித்தரிக்கப்படுது, இதுல இப்படி சித்தரிச்சிருக்காங்க, அதுல அப்படி சித்தரிச்சிருக்காங்க, இப்படி அப்படி காட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால எவையெல்லாம் முன்னிலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் நீங்களே வெளிச்சம் தேடி தரீங்க, அப்படிதானே? எதெல்லாம் யாரும் கவனிக்க கூடாது, எதெல்லாம் வெளிச்சம் போடுவதல்ல, இதை நீங்க சொல்லாம இருந்திருந்தா அது கவனிக்கப்படாமலே போயிருக்கும். கவனிக்கப்படும். சரியான தீர்வு அமையும். ஆனால் எல்லா நேரத்திலையும் இந்துக்கள் இக்னோர் பண்ணிட்டே போக முடியாது, தமிழர்கள் இக்னோர் பண்ணிட்டே போக முடியாது. எதிர்க்கிறீங்களோ அதற்கே வெளிச்சம் தேடி தரீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? செய்தியாக போய்விடும். இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்றேன் சார், இவங்க கவனப்படுறதுக்காகவே பேசுறாங்க. இனிமேல் அது மாதிரி இவங்க கவனப்படுறதுக்காகவே இந்த மாதிரி தொடர்ந்து சினிமாக்களை நான் என்ன சொல்றேன், ஒரு படைப்பு ஒரு சினிமா வந்து திரையரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்த எத்தனை பேரு, நான் வந்து சினிமாவை தியேட்டர்ல பார்த்துட்டு வரேன், அங்க யாரும் பெருசா ஆட்சேபிக்கல. இந்த மாதிரி இந்து அமைப்புன்ற பேர்ல வந்து சிலர் வந்து இதை தொடர்ந்து வந்து இந்த சமூகத்தை பிளவுபடுத்திட்டு இருக்கிறது, சினிமா செய்யறதை விட இவங்க செய்யறது தான் இன்னும் மோசமான விஷயமாக நான் சொல்றேன்னா, இப்ப படம் பார்க்கும் போதே வந்து அம்மா அப்பான்னு எம்ஜிஆர் காலத்துல வந்து தொட்டு கும்பிட்டு போவாரு. இவன் டேய் பேமானிங்க வாடா அப்படின்னு சொல்றான். ஒரு படம் பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றான் பேமானிங்க வா, அவன் போறான் பீடி விடுறா அப்படின்றான். அந்த அளவுக்கு கேவலமா அப்பாவை சித்தரிச்சுட்டு இருக்காங்க. இது வருங்காலத்துல அப்பாக்கள் எதிர்க்கணுமா? இல்ல, அப்பாக்கள் எதிர்க்கணும் எவ்வளவு கேவலமானதா போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் இந்த இந்து எப்படி படம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் திரைப்படப்பாளிகளுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சா எங்க போய் முடியாது? இந்த தெருக்கள் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க திருவிளையாடல் சொன்னீங்க, அதே மாதிரி ஐயா திருவிளையாடல் பத்தி சொன்னாங்க. வந்து ஆதி பராசக்திங்கிற படத்துல சுருளிராஜன் ஆத்தாடி மாரியமா ஆக்கி வச்ச சோறு வந்து தின்னுபிட்டு போமாடி பாட்டு பாடுவாரு. அது வந்து நமக்கு பக்தி தான் வந்துச்சு. அது வந்து என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னா அவர் வந்து கொமட்டில குத்துணி குத்துவாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு பக்தி பிரபலமா இருந்துச்சு, அப்படியே தப்பா தோணல. சின்ன சின்ன வேஷமா இப்ப சின்ன சின்ன சொல்லி 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 இந்து மதத்தை வந்து ஜட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்க இங்கிலாந்துல. பீர் பாட்டில போட ஆரம்பிச்சாங்களா? இல்ல, எல்லாமே வந்து அது வந்து தடுக்கணும்ன்றா. ஏன் நான் வணங்குறேன் சார், எங்க அம்மா அப்பாவை நான் வணங்குறேன். எங்க அம்மா அப்பாவை இன்னொருத்தர் சொன்னா வழக்கறிஞர்களை தப்பா சித்தரிக்கிறாங்க, இல்லாட்டி மாணவர்களை தப்பா சித்தரிக்கிறாங்க, இல்ல மனிதர்களை தப்பா சித்தரிக்கிறாங்க அப்படின்னா படமே எடுக்க முடியாது. சொல்லணும் நீங்க வந்து இதுலதான் உங்களுக்கு திறமை இல்லையா? அந்த கிண்டல் பண்ணி தான் படம் எடுக்கணுமா? இல்ல கிண்டல் நீங்க சொல்றீங்க, கிண்டல் இல்லன்னு அவர் சொல்றாரு.
நீங்களும் பக்கம் கிண்டல் பண்றாங்கிறீங்க, அவர் கிண்டல் பண்ணலங்கிற கிண்டலா இல்ல அது இல்ல எப்படி சாமி வந்து சாமி திரு சம்பத், இந்த படத்துல இந்த படத்துடைய எண்டிங்ல கொடுக்கப்படுவது ஒரு நற்செய்தி, குடிக்கு எதிராக ரத்த தானத்துக்கு ஆதரவான ஒரு படத்தை தான் நீங்கள் கிண்டல் செய்யப்படுறதா சொல்லக்கூடிய இந்து கடவுள்கள் இதுல சுட்டி காட்டுறாங்கிறது இந்த படக்குழுவினருடைய வாதம், இல்ல பார்த்த திரு சுபகுணராஜனுடைய வாதமா புரிஞ்சுக்கிறேன். நல்ல விஷயம் தானே இந்த கடவுள்கள் மூலமா சொல்லப்படுது. தேனில் குழைத்த மாத்திர போல பரீட்சையில பசுமாட்டை பற்றி எழுதுன்னு சொன்னான். அவனுக்கு பசுமாட்டை பத்தி எழுதுறதுக்கு எதுவும் தெரியல. அவன் என்ன பண்ணான், தென்னை மரத்தை துணுக்க எழுதி அந்த தென்னை மரத்துல பசுமாட்டை கட்டுவான்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி காட்சி அமைப்பு முழுக்க இந்துக்கள் மனதை புண்படும்படி அமைத்து விட்டு கடைசியாக நாங்க வந்து குடிக்க கூடாதுன்னு மெசேஜ் சொல்லி இருக்கிறோம், நாங்க வந்து இப்படி ஒரு மெசேஜ் சொல்லி இருக்கிறோம், அவங்க வந்து ஒரு சப்பை கட்டு கட்டுகிறார்கள். நான் கேட்பது, இவங்க தயாரிப்பாளர்கள் படைப்பாளிகளை விட்டுருங்க, இந்த அரசாங்கம் சென்சார் போர்டு இவர்கள் சிறுபான்மை சமூக கடவுள் அவங்க புண்படுத்தப்பட்டாலோ, அவங்க மத உணர்வு, அவங்க பைபிள், அவங்க குர்ஆன் புண்படுத்தப்பட்டால் எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன் சார் இந்த விஷயத்துல எல்லாம் அமைதி காக்குறீங்க? கேட்டா நடுநிலைங்கிறீங்க, சகிப்புத்தன்மைங்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் தான் உபதேசம் பண்றீங்க, ஏன் அங்க உபதேசம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய வன்முறை நடந்தது, துப்பாக்கி படத்துக்கு எவ்வளவு பெரிய வன்முறை நடந்தது, அத மாதிரி நாங்களும் பண்ணுவோங்கிறீங்களா? திரு சம்பத் சார் இப்படியே தொடர்ந்தால் அப்படித்தான் செய்ய வேண்டி இருக்கும். திரு சம்பத், என்னுடைய ஸ்பெசிபிக்கா இந்த படத்தை பத்தி புண்படுதுன்னு நீங்க தொடக்கத்துல இருந்து சொல்றீங்களே தவிர நீங்க ஸ்பெசிபிக்ஸா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த காட்சி இப்படி என் மனதை புண்படுத்தியதுன்னு வேறு சில உதாரணங்கள் சொல்லுங்க சார். சிவபெருமான நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? அன்றாட நானும் சிவபூஜை செய்யக்கூடிய ஆள் தான். நாங்கள் சிவபெருமானை நமச்சிவாய மந்திரம் சொல்லி சிவபெருமானை நாங்க பாக்குறது திருவிளையாடல ஏபி நாகராஜன் சித்தருக்கு மாதிரி நாங்க பாக்குறோம். ஆனா இவங்க சிவபெருமானை எப்படி காட்டுறாங்க? இது எங்க மனசு வேதனைப்படாதா? எங்களுக்கு நாங்க பிள்ளையார் வந்து வருடந்தோறும் பிள்ளையார் சேர்த்து கொண்டாடுறோம், நாங்க பிள்ளையார வணங்குறோம், பிள்ளையார் அகவல் படிக்கிறோம். இவங்க பிள்ளையார் எப்படி காட்டிருக்காங்கன்னு கேட்கறேன். எப்படி காட்டிருக்காங்கன்னு வரீங்க? அதாவது எங்களுக்கு ஒரு வேதனைனா, எங்களுக்கு ஒரு பக்தியில ஒரு சோதனை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இல்ல, இந்த படத்திலயுமே சிவாஜி கணேசன் நடிக்க வைக்க முடியாது, சிவாஜி கணேசன் இல்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி காட்டியிருக்காங்க? இப்படி காட்டினதால எங்களுடைய மனம் புண்படுத்துன்னு வேறு சில உதாரணங்கள் சொல்லுங்க சார். நீங்க உதாரணங்கள் ஒண்ணுமில்ல, முன்னோட்டத்திலே நீங்க மிக தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த காட்சி இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து ஐபேட் யூஸ் பண்ற மாதிரி, பீட்டர் விடுறாருன்னு சொல்ற மாதிரி, கொழுக்கட்டை சாப்பிட்டு வாக்கர்ல நடக்கிற மாதிரி இப்படி எல்லாம் அவங்க சித்தரிக்கிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, ஜட்டி விளம்பரத்துல போடுவாங்க, கால் செருப்பு விளம்பரத்துல போடுவாங்க. இது இப்படியே தொடரும். இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இது கேட்பார் கேள்வியே இல்லையா? நாங்க கண்டிப்பா என்னங்கிறீங்க, நாங்க ஏதோ மத ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்றோம், இதெல்லாம் நீங்க இலகுவா எடுத்துங்கன்னு சொல்றீங்களே. ஏன் விஸ்வரூப படத்தை எடுத்த அந்த எதிர்த்தாங்களே அவங்க போய் இதை லகுவா எடுத்துங்கன்னு சொல்லணும்? கமலஹாசன் ஊர் விட்டே போறேன்ட்டாரு, கருத்து சுதந்திரம் இல்ல. ஆக நாங்களும் போராடுவோம் அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். எங்கு போய் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. மதம், இது போன்ற மொழி, இது போன்ற உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல படைப்பாளிகள் இன்னும் கவனத்தோட இருக்கணுங்கிறது தான் இந்த சர்ச்சைகள் நமக்கு காட்டக்கூடிய விஷயம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. மேலும் ஒரு படம் எதிர்க்கப்படுகிறது, அதற்கு தடை கோரப்படுகிறது. இது வந்து உணர்வுகளை, ஹிந்து உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறது என்று அமைப்புகள் போர்க்கொடி எழுப்பியுள்ளன. இது போன்று தொடரும் சர்ச்சைகள் எதை உணர்த்துகின்றன? சென்சிட்டிவான உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை படைப்பாளிகள் இன்னும் கவனத்தோட கையாள வேண்டும் என்று சொல்கிறதா, இல்ல கருத்து சுதந்திரத்துக்கு தொடர்ந்து விடப்படக்கூடிய சவாலாக இதை பார்க்கணுமா? நான் திரு சுபகுணராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, இதுல வந்து பிள்ளையார் ட்ரெட்மில்ல போறாரு, அது மட்டுமல்லாம நிறைய காமெடி காட்சிகள் கடவுள்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்றன. சில வசனங்கள் கடவுள்களை புண்படுத்தும் வகையில இல்ல கேலி பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வாதம். இது போன்ற வாதங்கள் இந்த படத்துல மட்டும் நம்ம பார்க்கல, இந்த அமைப்பு மட்டும் கோரல, இல்ல ஒரு சில அமைப்புகள், இந்த முறை கோரக்கூடிய அமைப்புகள் மட்டும் கோரல, தொடர்ந்து பல சர்ச்சைகளை பார்க்கிறோம். இவை அனைத்துமே உணர்வு சார்ந்த, தமிழ் உணர்வு இல்ல மத உணர்வு, இவை சார்ந்த விஷயம். இது சார்ந்த உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல படைப்பாளிகள் இன்னும் கவனத்தோட இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த சர்ச்சைகள் உணர்த்துறாங்க. அது ஒரு உணர்வு சார்ந்த விஷயமாக இருக்குமானால் கண்டிப்பா படைப்பாளிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நிச்சயமா வந்து சமூகத்துக்கு படைக்கும் போது வந்து
அவன் என்ன சொல்றான்றத பற்றிய கவனத்தோட செய்ய வேண்டியதுன்றது ரொம்ப நியாயமான கோரிக்கை. ஏன்னா சமூக பொறுப்பு இல்லாம ஒரு ஆள் படைப்பாளின்னு தன்னை சொல்லிக்கிறதே அர்த்தம் இல்லை. ஆனா சில நேரங்கள்ல படைப்பாளிக்கு சில சுதந்திரம் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கத்தையும் ஒருத்தர் காட்டலாம். அதுவும் காட்டுறதும் கூட நோக்கம் மோசமா இல்லாத பட்சத்துல அதை காட்டுறதுல தப்பு இல்லைன்றது எனக்கு இந்த படத்தை குறிப்பா, ஏன்னா நம்ம பொதுவா பேசிட்டு இருந்தா ஒன்னும் பெரிய இது இருக்காது. இந்த படத்தை பொறுத்தளவுல நான் இந்த படத்துல ஆட்சேபமாக இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்க கடவுளோ மனிதரோ வாழ்க்கையோ சுதந்திரமோ என்ன கருத்து சுதந்திரமோ இன்னைக்கு ஒரு நவீனமான ஒரு பையனுக்கு நவீனமான கடவுளை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. அவனுடைய மொழியில அவனுடைய வார்த்தைகள்ல அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்ல நீங்க கடவுளை பேச வைக்கிறதுன்றதுல என்ன குற்றம்? ஐபேட் கடவுள், நான் என்ன சொன்னேன், ஐபேட் நீ ஐபேட் வந்ததுல இருந்து நீ ஐபேட்லயே மூழ்கி இருக்கிறன்னு சொல்லிட்டு சக்தி குழந்தை மகனை பார்த்து சொல்றதுன்றது நம்ம ஊர்ல தாய் சொல்ற ஒரு டயலாக். ஒரு குழந்தையுடைய ஒரு மெச்சூரிட்டி தான் கடவுளுக்கு இருக்குங்கிற மாதிரி இல்ல சார். அதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த படைப்பு அவங்களது தானே. கடைசியா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடவுள் எங்களுதுங்கிறாங்க. இல்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மை என்னன்னா அந்த சொல்றாரு நான் நல்ல விஷயங்களை சொல்ல முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி படைப்பாளிக்குரிய பொறுப்புணர்வு அவர்கிட்ட இல்ல. அவர் இப்ப கூட இத்தகைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு, இது சில பேருடைய மனதை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அந்த காட்சி அமைப்பை மாத்திக்கிறேங்கிற அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரலீங்க. அவர் என்னங்கிறாருன்னா ஏதோ தான் அப்படி இப்படிப்பட்டவங்களை எதிர்த்து போராடாம நாங்க என்ன பண்ணலாம்? டைரக்டர்ல அவர் ஒரு கிரிட்டிக் தாங்கல, டைரக்டர் கேட்கிறேன், நீங்க ஏன் ஒரு இந்த உணர்வு புண்பட்டு இருந்தால் நான் மன்னித்துக் கொள்ளுங்கள், இது போன்ற இதை நாங்க திருத்திக்கோல மாத்திரோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு அவரு. திரு சந்துரு, அவர் தான் படத்துடைய டைரக்டர். சந்துரு அழைப்புல இருக்கீங்களா? இல்ல, அதான் அந்த உணர்வு புண்பட்டு இருந்தா அப்படிங்கறது நான் பார்த்த வரைக்கும் யாரும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லல. ஏன்னா எவ்வளவு பேர் இவ்வளவு படம் ரிலீஸ் ஆனது 1 வீக் ஆச்சு. எவ்வளவு இந்துக்கள் எவ்வளவு பேர் பாத்துருக்காங்க, படம் பாத்துருக்காங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கு. பல இந்துக்கள் இருக்கக்கூடிய அமைப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இந்துக்களுடைய பிரதிநிதிய. அதை நம்ம சாதாரண எடுத்துக்க முடியுமா? இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கறது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப சார் கொஞ்சம் முன்னாடி சொன்னாரு, அதுக்கான பொறுப்பும் கண்டிப்பா இருக்கணும். அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இதை பண்ணிருக்கதான் நான் நம்புறேன். இல்ல என்கிறார். எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் என்ன வேணாலும் காட்டலாம் அப்படிங்கறது என்னோட பாயிண்ட் கிடையாது. கண்டிப்பா எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஆனா அதுக்கான பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நான் கரெக்டா பண்ணிருக்கிறத தான் நான் நம்புறேன். ரைட். இந்த நிலையில நேயர்கள்ட்டையும் கேள்வி கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்து இதோ. நாம் கேட்ட கேள்விக்கு நியாயமானதே என்று 54% தெரிவித்திருக்கிறார்கள். விளம்பரம் தேடல் என்று 30% தெரிவித்திருக்கிறார்கள். யதார்த்தமானது இது போன்ற எதிர்ப்பு அப்படின்னு 16% தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் மக்கள் தங்களுடைய பார்வையை பதிவு செய்தது. நான் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், இது போன்ற ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு படம் சிதைத்திட முடியுமா? ஒரு உணர்வா இல்லாட்டி அவ்வளவு பலவீனமானதா மதமோ இல்லாட்டி ஒரு மொழியோ இல்ல உணர்வோ? இல்ல சார், அப்படி சொல்றதுக்கு இல்ல. என்னன்னா இன்னைக்கு சாராயம் குடிப்பது தவறு அப்படின்ட்டு ஒரு காலத்துல இருந்துச்சு. எங்க அப்பாலாம் நல்லா தண்ணி அடிப்பாங்க, மறைஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 14 வயசு பையன் காலையில டாஸ்மார்க்ல வாங்கி குடிச்சிட்டு போறான். நம்ம யாரும் கேட்க முடியாது. முன்னாடி சிகரெட் குடிக்கிறவன் பயப்படுவான், சிகரெட் குடிக்கிறவன் அப்படின்னு போய் அப்படியே மறைச்சலாம் பேசுவான். அப்ப அதனால அழகா வச்சு அடிக்கிறான் 12 வயசு பையன். இன்னும் கேட்டா பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாங்க. இது நிலைமை. ஏன் அப்படின்னா ஒன்னொன்னா விட்டனால அப்படியே போயிடுச்சு. அது மாதிரி சாமியை கூட நம்ம அப்படியே விட்டோம்னா நாளைக்கு ஜட்டி போட்டு போகணுங்க. நீங்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், நீங்க ஸ்டண்ட் எல்லாம் செய்யறதுனால உங்களை பார்த்து தான் வன்முறை பரவுதுன்னு சொல்லலாமா? நாங்க சினிமாவில் சண்டை பண்றோம்னாக்கா அந்த யதார்த்தத்தை தாண்டி நாங்க பண்ணவே இல்லை. யதார்த்தம் பறந்து ஒரு ஹீரோ அடிக்கிறார் அப்படின்னா அது யதார்த்தமா? நான் எடுக்கல, அப்படி யதார்த்தமா எடுக்கிறேன். ரசிகர்கள் விரும்புறாங்க, அது அவ்வளவுதான். இப்ப இந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு, நவீன சரசு எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு நீங்க போய் தேட்டர்ல பாத்தீங்க எப்படி இருக்கு?
நீங்க இதை வச்சு கிண்டல் பண்ணி தான் படம் இருக்கணும் அவசியம் இல்ல. நான் திரு அர்ஜுன் சம்பத் கிட்ட இறுதி கேள்வியை கேட்கிறேன். இந்த ஒரு படம் புண்படுத்தி சிதைக்கக்கூடிய அளவுலயா பலவீனமா நம்மளுடைய மொழியோ இல்ல மதமோ உணர்வோ இருக்கு? இல்ல அத்தகைய இது மாதிரியான பல விமர்சனங்களை, இது மாதிரியான பல எதிர்ப்புகளை நாங்கள் சந்தித்துத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்ப பாருங்க, இதை கேட்காமே விட்டோம்னா என்ன ஆகும்? நாளைக்கு யார் வேணா என்ன வேணா இந்து கடவுளை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறதாகும். ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல சினிமாவோட தாக்கம் ரொம்ப அதிகம்ங்க. இந்த திரைப்படத்துல கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சிகள் வந்த உடனே இன்னைக்கு சிகரெட் பிடிப்பது சாதாரணமானதாகி போச்சு. திரைப்படத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சி வந்து இன்னைக்கு தண்ணி அடிக்கிறது சாதாரணமாக. திரைப்படத்துடைய தாக்கம் தமிழ் சினிமாவுடைய தாக்கம் தமிழ் சமூகத்தில் எப்பவுமே மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்து கடவுள்களை, தமிழர்களுடைய தெய்வங்களை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை இப்ப கூட பாருங்க, ஒரு புலி பிலிம் நடிகை கொண்டு வந்து தமிழ் படத்துல ஒரு படத்துல ஒரு குத்தாட்டத்துக்கு ஆட விடுறாங்க. இதை எப்படி எத்தனை நாளைக்கு இப்படி அனுமதிச்சுட்டே இருக்கிறது? இதெல்லாம் சுட்டி காட்டுவது எங்களுடைய பொறுப்பு என்று நினைக்கின்றோம். படைப்பாளிகள் தங்களுக்கு படைப்பு சுதந்திரம் இருக்கு, அது இருக்கு. நாங்களும் சினிமா ரசிகர்கள் தான். நாங்க குடும்பத்தோட போய் சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். நல்ல படங்களை நாமும் ஆதரிக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக, தங்களுக்கு வரவு வர வேண்டும் என்பதற்காக சமூக பொறுப்புணர்வு இல்லாமல் இத்தகைய விஷயங்களை எடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர் மதம்னா பயந்துக்கிறாங்க, அப்படி எடுக்கிறதுக்கு தயார் இல்ல. முஸ்லீம் கிறிஸ்தவ பத்தி எடுக்க தயார் இல்ல. ஆனா இந்துக்கள் மட்டுமே விமர்சனம் பண்ணிக்கலாம். இது இவங்க சாதாரண நீங்க உங்க கருத்துல இருந்துதான் சார் நானும் சொல்றேன். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உலகம் அவ்வளவு பலவீனமான கடவுள்களும் நம்மளது இல்ல, அவ்வளவு பலவீனமான சூழல்லையும் நம்ம இல்ல. உண்மையாவே என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க தமிழ் சினிமா உருவாக்குறதுலயே பெரிய சேலஞ்சஸ் இருக்குது, பெரிய சவால் இருக்கு. அந்த சவாலுக்கு இது மேலும் சவால் விடுதுங்க. என்ன சவால் இருக்குதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தீவிரமான கதைக்களத்தை அமைச்சுக்கிற முடியாது. நீங்க கொஞ்சம் விலகி ஒரு சீரியஸான கதை சொன்னீங்கன்னு வைங்களேன், ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஏசிடி கொடுத்தா இதுல டிவில ஷோ கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் கட்டுப்பாட்டுக்கு இடையில தான் படம் எடுத்து. அந்த சவால்களுக்கு இது மேலும் சவால் விடுதுங்கிற உங்களுடைய கருத்தா பார்க்கணும். திரு ஜாகுவார் உங்களுடைய கடைசி கருத்துக்கள். எனக்கு என்னன்னா, ஒரு படைப்பாளி அவருக்கு இந்த சமூக உணர்வு எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நம்ம இப்படி எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கறது நிறைய சிந்தனை பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மக்களை எதிர்க்கிற மாதிரியோ இல்ல வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு இந்து பேரை வச்சுக்கிட்டு இந்து மதத்தை தவறா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி சித்தரிக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நமக்குள்ள ஒன்னா இருக்கிறோம், அண்ணன் தம்பியா இருக்கிறோம், நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு குளிர்காயம்னு இப்படி ஒரு படம் எடுக்க வேண்டாம்னு என்னோட ஆசை. அதுதான் நிச்சயமா பண்ணணும்னே நான் சொல்றேன். உணர்வுகள் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்ல இந்த படம் புண்படுத்தல அப்படின்னு திரு சுபகுணராஜன் இந்த படத்துடைய இயக்குனர் சொல்றார். ஆனாலும் கூட உணர்வுகள் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வாதமாகவும், இல்ல கருத்து சுதந்திரத்துக்கு தொடர்ந்து இது போன்ற தடை கட்டுப்பது அப்படிங்கிறது சவால் விடப்படுகிறது அப்படின்னு இன்னொரு பார்வையாகவும் இருக்கிறது. நேர்களில் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்காங்க. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சுபகுணராஜன், திரு ஜாகுவார் தங்கம், இந்த படத்துடைய இயக்குனர் திரு சந்துரு மற்றும் திரு அர்ஜுன் சம்பத் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம்.